अल्लाहि व बरकातुहु नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम ग़ैरिल मग़्ज़ूबि अलैहिम वलद्दाल्लीन ஆமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் சலவாத்தும் சலாமும் ஏக வல்லோனின் இறுதி தூதராக இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட நம் பெருமானார் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் அனைவர் மீதும் நம் அனைவர் மீதும் இன்னும் கியாம நாள் வரையிலும் வரக்கூடிய முஸ்லிமான அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்த அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் கிருபையும் வளமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, என் அருமை சகோதரர்களே, இன்று நாம் ஒரு சிறப்பான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நோக்கத்திற்காக இங்கு அமர்ந்திருக்கின்றோம். பொதுவாக தொழுதுவிட்டு நீங்கள் சென்று விடுவீர்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சகோதரர் இம்ரான் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவருடைய அழைப்பை ஏற்று நீங்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தருவதற்காக காத்திருக்கிறீர்கள், கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள், அமர்ந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நம்முடைய அமர்வை ஒன்று கூடலை கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. அதற்குரிய மகத்தான நற்கூலியை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்று நாம் கூடியுள்ளதனுடைய இன்னொரு முக்கிய காரணம் என்றால் அது கதருடைய இரவை தேடும் இரவிலே ஒரு இரவான 25வது இரவிலே நாம் கூடியிருக்கிறோம். இது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்திய ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் இந்த இரவிலே கூடியிருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், அன்னலம் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் 1000 மாதங்களை விட சிறந்த இரவான அந்த கதருடைய இரவை ரமதானுடைய இறுதி 10 இரவுகளில், ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த ஒற்றைப்படை இரவுகளில் ஒரு இரவுதான் இந்த 25வது இரவு. 2 இரவுகள் கடந்து சென்று விட்டன. இன்று ஒரு இரவு கடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 27, 29 என்று 2 இரவுகளும் நமக்காக காத்திருக்கின்றன. நாம் இந்த ஒற்றைப்படை இரவுகளில் அந்த கதருடைய இரவை தேடி முயற்சிப்போமையானால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5இல் 1 நமக்கு உறுதி செய்து அந்த ஓர் இரவை பெறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வான். இது ஒரு மகத்தான இபாதத்து உரிய சந்தர்ப்பம். ரமதானுடைய மாதமே இபாதத்துகளுடைய மாதம். நோன்பை நோக்கிறோம், இரவுலே நின்று தராவிஹ் தொழுகிறோம். இன்னும் இஅ்திகாஃப் என்ற இறுதி நாட்களிலே, இரவுகளிலே அந்த இஅ்திகாஃப் என்ற இபாதத்தையும் நாம் செய்கிறோம். இன்னும் குறிப்பாக அந்த ஒற்றைப்படை இரவுகளிலே அந்த கதருடைய இரவை தேடும் விதத்திலும் இபாதத்துகளில் ஈடுபடுகிறோம். இவையெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார். பெரும் பாக்கியவான்கள், இறை நம்பிக்கையாளர்களாகிய மூமின்களான முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் பெரும் பாக்கியவான்கள். இந்த மாதத்தை அருமையான முறையிலே பயன்படுத்திக் கொள்பவர்கள். அந்த விதத்திலே நாம் அல்ஹம்துலில்லாஹ் இதனை பயன்படுத்தி வருகிறோம். இன்னும் அதிகமாக எஞ்சியுள்ள நாட்களிலும் நாம் இபாதத்துகளை செய்து, பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு, துவாக்களில் ஈடுபட்டு, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலே நாம் செய்துவிட்ட பாவங்களை எல்லாம் எடுத்து சொல்லி, குற்றம் குறைகளை எல்லாம் அந்த ரப்பிடத்திலே எடுத்து சொல்லி, அவற்றையெல்லாம் மன்னிப்பதற்காக
அவற்றிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக நாம் மன்றாடி அவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய பாவங்கள் நமக்கு பெரும் பாரமாக நாளை மாறி நம்மை அவை நரகத்திலே கொண்டு செல்லக்கூடியவையாக ஆகக்கூடாது. மரணத்திற்கு முன்பாக நாம் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதற்கெல்லாம் ஒரு அரிய சந்தர்ப்பம்தான் இந்த இரவுகள், இந்த ரமதானுடைய நாட்கள். இதிலே நாம் நோன்பு நோற்பதின் மூலமாகவும் இரவிலே நின்று வணங்குவதன் மூலமாகவும் குறிப்பாக கதருடைய இரவை தேடும் விதமாக கதருடைய இரவுகளிலே நின்று ஒற்றைப்படை இரவுகளிலே நின்று வணங்குவதன் மூலமாகவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு ஏற்ப குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி, அவர்களுடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று. ஆக அந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பம் தான் இந்த வாய்ப்புகள். எனவே நாம் இதனை முழுவதுமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய நம்பிக்கைகளுக்கு முரணாகவும் நம்முடைய இஸ்லாமிய வழிமுறைகளுக்கு முரணாகவும் கூட பல்வேறு விஷயங்களை செய்து நாம் குற்றவாளிகளாக ஆகி போயிருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குற்றங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும். கொள்கை ரீதியான குற்றங்கள், தவறுகள், செயல் ரீதியான அமல் ரீதியான பல்வேறு தவறுகளை நாம் செய்திருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துணை குற்றங்களையும் நம் பாவங்களையும் மன்னித்தருள வேண்டும். இந்த குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் அதிகமாக இபாதத்துகளிலே ஈடுபட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் அடிக்கடி முறையிட்டோம். என்ன முறையிட்டோம் என்று சொன்னால், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். நாம் ஒவ்வொரு ரக்காத்திலும் இந்த சூராவை, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். அந்த ஃபாத்திஹா சூரா நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்தான் அகிலங்களின் அதிபதி, அவன்தான் நம்முடைய படைப்பாளன், அவன்தான் நம்முடைய ரப்பு, அவன்தான் நம்மை படைத்தான், அவன்தான் இந்த சர்வ உலகத்தையும் அவன்தான் படைத்தான், இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அவன்தான் படைத்தான். படைத்ததோடு நில்லாமல் அதனை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான், பக்குவமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றான். நம்முடைய எதுவுமே இந்த உலகத்தில் செல்லுபடி ஆகுவதில்லை, மனிதன் எதையுமே செய்வதில்லை. உலக வல்லரசுகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த வல்லரசுகளுடைய கையிலும் எதுவுமே இல்லை. வல்லரசுகள் கூட திணறடிக்கப்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. ஆக காட்டாற்று வெள்ளங்களை சமாளிக்க முடியாத அரசுகள் தான் இருக்கின்றன, காட்டு தீயை சமாளிக்க முடியாத அரசுகள் தான் இருக்கின்றன, பெரும் பூகம்பங்கள் ஏற்படும் போது அதனை கண்ட்ரோல் செய்ய முடியாத அரசுகள் தான் இருக்கின்றன. வல்லரசுகள் என்று சொல்லிக்கொண்டு எதையுமே சாதிக்க முடிவதில்லை. இதன் மூலமாக என்ன தெரிகிறது? யாருடைய மரணத்தையும் தடுத்து நிறுத்த முடிவதில்லை. ஆக மனிதனும் மனிதனுடைய அரசாங்கங்களும் வல்லமையும் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு, அதை தாண்டி அவர்களால் எதையும் செய்ய முடிவதில்லை. உண்மையிலேயே ஆட்சி, அதிகாரம், சர்வ வல்லமையும் படைத்த இறைவன் அவன் ஒருவன்தான். அவன் நடப்பதுதான், அவன் நினைப்பதுதான் இந்த உலகத்தில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஆக அவன்தான் ரப். நாம் ஏகத்துவ கொள்கையை, இறைவன் ஒருவன் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அதில் முதலாவது தௌஹீதே ருபூபியத். தௌஹீதே ருபூபியத் என்பது என்ன? படைத்தவன், பரிபாலிப்பவன் என்பவன் அவன் ஒருவன் தான். அவனை தவிர படைக்கின்றவர்கள் வேறு யாரும் கிடையாது. அவனை தவிர வேறு யாரும் பரிபாலிப்பவர்கள் கிடையாது. அவனை தவிர வேறு யாரும் நம்மை நிர்வகிப்பவர்கள், இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிப்பவர்கள் யாரும் கிடையாது. அவனுடைய அரசாட்சி தான் அரசாட்சி. ஆக அந்த ருபூபியத், இந்த தௌஹீதே ருபூபியத் இந்த குர்ஆனுடைய ஆரம்ப அத்தியாயமான சூரத்துல் ஃபாத்திஹாவின் முதல் வசனங்களில் இருக்கிறது. பிறகு அவனுடைய தௌஹீதே அஸ்மாஉ சிஃபாத் என்று சொல்லக்கூடிய அந்த அவனுடைய பண்புகள், அவனுடைய திருநாமங்கள், அவனுக்கே உரிய திருநாமங்கள், அவனுக்கே உரிய பண்புகள், இதில் வேறு எந்த மஹ்லூக்கிற்கும், வேறு எந்த படைப்பினங்களுக்கும் அந்த தன்மைகள், அது போன்ற திருநாமங்கள் வேறு யாருக்கும் கிடையாது. அதற்கு தகுதியானவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது. அவனுடைய பண்புகளை போன்ற பண்புகள் உடையவர்கள் வேறு யாருமே கிடையாது. அவனுடைய சிஃபாத்துகளை போன்று சிஃபாத்துகள் கொண்டவர்கள் வேறு யாருமே கிடையாது. ஆக தௌஹீதே அஸ்மாஉ சிஃபாத் என்று சொல்லக்கூடிய அந்த சிஃபத்துகளில் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையோன். அவன்தான் ரஹ்மான். அவனை தவிர வேறு யாரும் ரஹ்மானாக முடியாது. அவனுடைய அந்த ரஹ்மத்து என்பது கணக்கற்றது, விசாலமானது, அனைத்தையும் சூழ்ந்தது. ஒரு மனிதன் அதுபோன்று ரஹ்மத் செய்ய முடியுமா? மனிதனால் முடியாது, ரஹ்மானால் தான் முடியும். ரஹ்மான் அவன்தான்.
அதுபோன்று அவன் ரஹீமாக இருக்கிறான். யாரெல்லாம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாளை மறுமையில் அவனை சந்திப்பார்களோ அவர்களுக்குத்தான் அவன் ரஹீமாக இருப்பான். இதைத்தான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யும் போது செய்வார்கள், யா ரஹ்மான துன்யா யா ரஹீம் அல் ஆஹிரா என்று துஆ செய்வார்கள். இந்த துனியாவுடைய ரஹ்மான், ஆகிரத்துடைய ரஹீம் என்று ஏன் பிரித்து சொன்னார்கள் என்று சொன்னால், அவன் உலகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து படைப்பினங்கள் மீதும் ரஹ்மத்து செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் அவன் ரஹ்மான். ஆனால் மறுமையிலோ அவன் ரஹ்மானாக இருக்க மாட்டான். மறுமையில் அவன் வெறும் ரஹீம் தான். அப்படி என்றால் என்ன? அவன் இந்த உலக வாழ்க்கையில் யாரெல்லாம் அவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் மீது நம்பிக்கை வைத்து அவன் ஒருவனையே சார்ந்து அவனுக்கு மாத்திரம் அடிபணிந்து அவனுடைய இபாதத்தை மாத்திரம் யார் செய்தார்களோ அத்தகைய ஏகத்துவவாதிகளுக்கு, அத்தகைய இறைவனுக்கு கீழ்ப்படிந்து முற்றிலும் கட்டுப்பட்டு நடந்தவர்களுக்குத்தான் அவன் கிருபை செய்வானே தவிர அவனுடைய தன்மைகளிலும் அவனுடைய ருபூபியத்திலும் அவனுடைய உலூகியத்திலும் அவனை இறைவனாக மாத்திரம் ஏற்றுக்கொள்வதிலும் யாரெல்லாம் தவறு இழைத்தார்களோ அவர்கள் மீது அவன் கருணை காட்ட மாட்டான். யார் இறைவனுக்கு மாறு செய்தார்களோ அவர்கள் மீது அன்றைக்கு இறைவன் கருணை காட்ட மாட்டான். அவன் அன்றைக்கு ரஹீமாக கருணை காட்டக்கூடியவனாக திகழ்வான். என்றால் வெறும் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் மீது மாத்திரம்தான், அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த உண்மையான முஸ்லிம்கள் மீது மாத்திரம்தான் அவன் கருணை காட்டக்கூடியவனாக இருப்பான். அவர்களுக்குத்தான் சொர்க்கத்தை தருவான். எவர்கள் வரம்பு மீறி நடந்தார்களோ, இறைவனை நிராகரித்தார்களோ, இறைவனுக்கு இணையாக பற்றவற்றை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களை எல்லாம் அவன் நரகத்தில் தான் போடுவான். எனவே அவன் ரஹீம், ரஹீம் அல் ஆஹிரா என்றால் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மீது மாத்திரம் ரஹமத்து செய்யக்கூடியவன். ஆக இந்த அஸ்மாவு சிஃபாத்தை நாம் இந்த சூறாவிலே ஓதுகின்றோம். பிறகு அந்த ரப்புல் ஆலமீன், அந்த ரஹ்மானு ரஹீம், அவன்தான் வணக்கத்திற்கும் தகுதியானவன், வழிபாட்டிற்கும் தகுதியானவன். அதனால்தான் நாம் அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை போன்று இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். எவன் ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றானோ, எவன் ரஹ்மானு ரஹீமாக இருக்கின்றானோ அவன்தான் வணக்கத்திற்கும் தகுதியானவன். அவனைத்தான் வணங்க வேண்டும், அவன் முன்னால் தான் சிரம் பணிய வேண்டும், அவன் முன்னால் தான் பயபக்தியோடு நிற்க வேண்டும், அவன் முன்னால் தான் மண்டியிட்டு மன்றாட வேண்டும், அவன் முன்னால் தான் நம் தலையையே தரையில் வைத்து அவன் முன்னால் நாம் சிரம் பணிந்து நடக்க வேண்டும், வழிபட வேண்டும். அவனை தவிர வேறு யார் முன்னாலும் நாம் கை கட்டி நிற்கவும் கூடாது, அவனை தவிர வேறு யார் முன்னாலும் நாம் கையேந்த கூடாது, அவனை தவிர வேறு யார் மீதும் ஆதரவும் வைக்க கூடாது, அவனை தவிர வேறு யார் முன்னாலும் மண்டியிடக் கூடாது, அவனை தவிர வேறு யார் முன்னாலும் சிரம் சாய்க்க கூடாது. யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட இபாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நீங்கள் என்னை மாத்திரமே வணங்க வேண்டும், என்னிடம் மாத்திரமே உதவி தேட வேண்டும். இதைத்தான் திரும்ப திரும்ப இந்த சூறாவை நாம் திரும்ப திரும்ப ஓதுவதின் மூலமாக இந்த உறுதிமொழியை நாம் உறுதிமொழி அளிக்கின்றோம். இறைவனுக்கு முன்னால் நின்று தொழுகையில் இந்த உறுதிமொழியை நாம் இறைவனுக்கே கொடுக்கின்றோம். ஈயாக நாவு, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடவே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். யோசித்து பாருங்கள் சகோதரிகளே, தாய்மார்களே, இத்தகைய இபாதத்தை தான் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். இத்தகைய நம்பிக்கையைத்தான் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். இத்தகைய பண்பைத்தான் நம்மிடம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வை தவிர வேறு யார் மீதும் நாம் நம்பிக்கை வைக்க கூடாது. வேறு எந்த பொருளும், அவை அனைத்துமே அல்லாஹ்வுடைய படைப்புகள். நம்முடைய மூதாதையராகட்டும், ஏன் நம்மை வழிநடத்துவதற்காக இறைவனாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்களாகட்டும், பயகம்பர்களாகட்டும், நபிமார்களாகட்டும், அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை எவ்வாறு நாம் வணங்க வேண்டும், எவ்வாறு அவனிடம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், எவ்வாறு நாம் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று நம்மை வழிநடத்தியவர்கள், இறை செய்தியை நமக்கு சொன்னவர்கள் தான். எனவே அவர்கள் மௌத்தான பிறகு அவர்களை வணங்கக்கூடாது, அவர்கள் முன்னால் போய் நிற்கக்கூடாது. அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் நாம் கையேற்ற. இன்னும் நல்லோர்கள், நம் முன்னோர்களில் நல்லோர்கள்
நம்மை நல்ல வழியில் நடத்தியவர்கள், அல்லாஹுடன் தொடர்பை ஏற்படுத்திய மகான்களும் கூட வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களை நாம் இறை நேசர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், அவுலியா அல்லாக்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். அவர்கள் யாராவது நம்மை நீங்கள் என்னை வணங்குங்கள், என்னிடம் உதவி தேடுங்கள் என்று சொல்லி இருப்பார்களா? இல்லை. அவர்களே இறைவனிடம்தான் உதவி தேடி இருக்கிறார்கள். அவர்களும் இறைவனுக்கு முன்னால் தான் சிரம் பணிந்திருக்கிறார்கள். அவர்களும் இறைவனைத்தான் வணங்கி இருக்கிறார்கள். நம்மையும் அப்படித்தான் வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயம் என்ன செய்கிறது? அறியாதனத்தின் காரணமாக அந்த நல்லோர்களையும் சமாதி கட்டி வைத்து அந்த சமாதியிலே சென்று அவர்கள் முன்னால் நிற்பதும், அங்கு பணிவதும், அங்கு குனிவதும், அங்குள்ளவற்றை பரக்கத்து என்று நினைத்துக் கொண்டு அதை கொண்டு வருவதும், அங்கு கொடுக்கக்கூடிய கயிறுகளை கட்டிக்கொள்வதும், இவையெல்லாம் அறியாமையின் காரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அறியாமையின் காரணமாக நடந்து. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது எவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எதன் மீதும் ஆதரவு வைக்க கூடாது. புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கு அந்த சமாதி வழிபாடு என்ற விஷயம் எங்கிருந்து வந்தது? தர்காக்களுடைய வழிபாடு என்பது இஸ்லாத்தில் கிடையாது. இறந்தவர்களுடைய சமாதிகள், அந்த மன்னரைகள் என்று சொல்லுகிறோம், கபரு தானே. அந்த கபரிலே சென்று நாம் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். நம்முடைய மரணமும் நமக்கு ஏற்பட்டாலும் நம்மையும் கொண்டு வந்து இப்படித்தான் மன்னரையிலே அடக்கம் செய்து விடுவார்கள் என்ற மரண சிந்தனை நமக்கு வர வேண்டும். மரணித்தவர்களுடைய நலனுக்காக, அவர்களுடைய நஜாத்திற்காக, அவர்களுடைய மகஃபிரத்திற்காக நாம் துவா செய்ய வேண்டும். இறைவா, இந்த கபர்வாசிகளை நீ மன்னித்தருள்வாயாக, இவர்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக, இவர்களை சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக்குவாயாக, இவர்களை சொர்க்கத்தில் நுழைய செய்வாயாக என்று மரணித்தவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். அவர்கள் மீது சாந்தி உண்டாகுவதற்காக சலாம் சொல்ல வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். மகான்களும் அதைத்தான் சொல்லிவிட்டு சென்றார்கள். அவுலியாக்களும் அதைத்தான் சொல்லிவிட்டு சென்றார்கள். நாம் மக்காவிற்கு செல்கிறோம், அல்லாஹ்வினுடைய இல்லத்திலே தொழுகிறோம். மதீனாவிற்கு செல்கிறோம், அங்கும் மஸ்ஜிது நபவியிலே தொழுகிறோம். அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் இருக்கின்ற இடத்தை கடந்து செல்கின்ற பொழுது அவருக்கு சலாம் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். அவ்வளவுதான். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. தரூது ஓதும்படி சொல்லி தந்தார்கள். தரூது ஓதுகிறோம், ஸலவாத்து சொல்கிறோம். அவங்க நின்று நாம் அங்கு அவரிடம் கேட்பதில்லையே. ஆக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக வந்த அவரிடமே நாம் அவருடைய கபரிலே நின்று கூட நாம் கேட்பதில்லை என்று சொன்னால், அவரை பின்பற்றிய மகான்களுடைய கபர்களுக்கும் சென்று அங்கு நாம் அவர்கள் மீது ஆதரவு வைத்து அவர்கள் மூலமாக கேட்பது என்பதெல்லாம் இஸ்லாமிய வழிமுறைக்கு முரணானது. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய கொள்கைக்கு முரணான விஷயங்கள். அதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இன்னும் என்ன செய்கிறார்கள்? அங்குள்ளவற்றை, அங்கு இருக்கக்கூடிய சில முஜாவிர்கள் அவர்கள் தரக்கூடிய கயிறுகளை அவர்கள் ஏதோ ஓதி தருகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த கயிறுகளை நாம் கட்டிக்கொள்வோம். அந்த கயிறிலே என்ன இருக்கிறது? அங்கு அவர்கள் காசு வாங்கி கொண்டு அல்லது ஏதோ தானமாக அவர்கள் கொடுக்கின்ற அந்த தாயத்துகளை நாம் கட்டிக்கொள்கிறோம். இவற்றிலே ஒன்றுமே கிடையாது. அன்னலம் பெருமானாருடைய காலத்திலும் கூட இத்தகைய தாயத்துகள் கட்டக்கூடிய வழக்கம் இருந்தது. அவையெல்லாம் மூட நம்பிக்கைகள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து அந்த சமுதாயத்தை மீட்டெடுத்தார்கள். சொன்னார்கள், எவர் தாயத்துகளை கட்டிக்கொண்டு அதன் மீது நம்பிக்கை வைப்பாரோ அவர் இணை வைத்து விட்டார், அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டார் என்று அன்னலம் பெருமான் அவர்கள் கண்டித்தார்கள். எனவே நாம் இந்த கயிறுகளின் மீதோ தாயத்துகளின் மீதோ நம்பிக்கை வைக்க கூடாது. மாறாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க. நாம் தான் தொழுகையை தொழுகிறோம், அல்லாஹுக்கு இபாதத்து செய்கிறோம், அதிலே நாம் வாக்குறுதி அளிக்கிறோம். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். ஆக அல்லாஹ்விடம் உதவி தேடுவதற்கு துவாக்கள் இருக்கின்றன. அந்த முறையை கொண்டுதான் அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டுமே தவிர பாதுகாப்பு பெறுவதற்காக துவாக்கள் இருக்கின்றன. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்கின்ற வரை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஓத வேண்டிய, உதவி தேட வேண்டிய, ஷைத்தானின் தீங்கில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டிய, இன்னும் படைப்பினங்களின் தீங்கில் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய பல்வேறு துவாக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வாசகங்களை, அந்த துவாக்களை நாம் அதிகமாக ஓத வேண்டும். பிறகு நமக்கு பாதுகாப்பு தாராளமாக இறைவனிடமிருந்து கிடைத்துவிடும். பிறகு நாம் மற்ற பொருட்களினுடைய ஆதரவு வைக்க வேண்டிய அவசியம்தான் என்ன இருக்கிறது?
தாயத்தின் மீது ஆதரவு வைக்க வேண்டிய நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? கயிறுகளின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அன்னலம் பெருமானார் அவர்களே நமக்கு பாதுகாப்புக்கான துவாக்களை சொல்லி தந்திருக்கிறார்களே, ஷிஃபாவுடைய துவாக்களை சொல்லி தந்திருக்கிறார்களே. இப்ப நான் ஓதி காட்டிய நாம் அனைவரும் ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதக்கூடிய அந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது, அதை குறித்து அன்னலம் பெருமானார் என்ன சொன்னார்கள்? அது சூரத்துல் ஷிஃபாவாக இருக்கிறது. உங்களுடைய ஆன்மாவின் வியாதிகளுக்கும் கூட அதில் நிவாரணம் இருக்கிறது, உங்களுடைய உடல் ரீதியான நோய்களுக்கும் கூட அதிலே ஷிஃபா இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த சூறாவை ஓதி ஊதுவதின் மூலமாக ஷிஃபா கிடைக்கிறது என்று சொன்னார்கள். அதை அன்னலம் பெருமானார் அவர்களே ஓதி உடல் கைகளில் ஊதி உடல் முழுவதும் தடவிக்கொண்டுதான் தூங்குவார்கள். அன்னலாருடைய வழக்கமாக இருந்தது, சுன்னத்தாக இருந்தது. எனவே இவ்வளவு எல்லாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி ஷிஃபாவை பெறுவதற்கும், ஷைத்தானின் தீங்கில் இருந்தும் படைப்பினங்களினுடைய தீங்கில் இருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்கு எத்துணை துவாக்களும் சூறாக்களும் வழிமுறைகளும் சுன்னத்தான விஷயங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொல்லி தந்திருக்க, அவற்றையெல்லாம் நாம் விட்டுவிட்டு அதற்கு முரணான விஷயங்களை செய்கின்ற பொழுது அது பாவமாகி விடுகின்றது, பாவங்களாகி. அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு எதையும் நாம் கருதுவோமையானால் அது மிகப்பெரிய பாவம், மாபாதக செயல் என்று சொல்லுவார் இஸ்லாமிய முறையிலே, மொழி மரபிலே. அது மாபாதக செயல், ஷிர்க் என்பது மாபாதக செயல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கு இணையாக நீங்கள் யாரையும் கருதுவீர்களேயானால் அந்த குற்றத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் தான். அவனுடைய தன்மைகளால் அவன் தனித்தவன், அவனுடைய சிஃபாத்துகளால் அவன் தனித்தவன், அவன் வணக்க வழிபாட்டிற்குரியவன். அவனை தவிர வழிபாட்டிற்குரியவன் வேறு யாருமே கிடையாது. வணக்க வழிபாடு என்பது அவனுக்கே உரியது. ஆக அதில் அவன் தனித்தவன். இதைத்தான் நாம் தௌஹீத் என்கிறோம். அவன் தனித்தவன். அப்போ அவனுக்கு இணையாக நாம் பிறரை கருதும் பொழுது கூட அது குற்றமாக ஆகிவிடுகிறது, ஷிர்காக ஆகிவிடுகிறது. அதிலிருந்து அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எல்லாம் மீட்டெடுப்பதற்காகத்தான் வந்தார்கள். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், எவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றாரோ அந்த குற்றத்தை அவர் செய்துவிட்டால் அதற்காக அல்லாஹ்விடம் அவர் தௌபா செய்து மீண்டும் அதிலிருந்து விலகி வந்து விட வேண்டும். அவ்வாறு மீண்டு வராமல் அந்த குற்றத்தை செய்தவராகவே அந்த ஷிர்கிலேயே திளைத்தவராக அவர் மரணித்து விட்டால், ஷிர்க் செய்த நிலையிலேயே அவர் மரணித்து விட்டால், அல்லாஹ்வுக்கு இணையாக பிறரை கருதிய நிலையிலேயே அவர் மரணித்து விட்டால் அந்த குற்றத்தை அல்லாஹ் ஒருபோது மன்னிக்க மாட்டார். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, ஆனால் வயக்ஃபிரு, அவர் மன்னிப்பான். எதை மன்னிப்பான்? ஷிர்க் அல்லாத மற்ற குற்றங்களை யாருடைய விவகாரத்தில் அவன் நாடுகிறானோ அவர்களை மன்னிப்பான். வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அது அல்லாத மற்ற குற்றங்கள் நாம் செய்திருந்தால் கூட அவன் யாருக்கு மன்னிப்பை வழங்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவர்களை மன்னித்து விடலாம். ஆனால் ஷிர்க் செய்த நிலையிலே, இணை வைத்த நிலையிலே எவர் மரணித்து விடுவாரோ அவரை அல்லாஹ் ஒருபோது மன்னிக்க மாட்டார். ஏன் என்று சொன்னார், ஷிர்க் என்ற இணை வைப்பு மாபாதக குற்றம், மாபாதக பாவம், மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். அந்த தவறுகளில் இருந்து, அந்த குற்றங்களில் இருந்து நம்மை நாம் எப்பொழுதும் விடுவித்துக் கொண்டிருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நாம் அறிந்தோ அறியாமலோ கூட அந்த ஷிர்க்குடைய விஷயங்கள் நம் நாவினால் கூட அத்தகைய வார்த்தைகளை நாம் சொல்லிவிடலாம். ஏன்னா பழக்க தோஷத்துல அந்த மாதிரியே நம்ம பழகி போயிட்டு இருக்கிறோம். நம்ம உறவினர்கள், நம்ம தெரிஞ்சவங்க எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சில நம்பிக்கைகள்ல இருக்கிறாங்க. அதுல நாம கூட அறியாம அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டால் அது ஷிர்க்குடைய குற்றமாக ஆகிவிடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மழை பொழிந்தது, மழை பெய்யுது இல்லையா, நமக்கும் நம்ம ஊர்லயே மழை பெய்யுது. அப்போ அந்த காலையில இரவுல மழை பெய்ந்தது. காலையில எந்திரிச்சு மக்களை குறித்து அன்னலார் சொன்னாங்க, இன்று இரவு, அதாவது ராத்திரி மழை பெஞ்சது, காலையில சொல்றாங்க, இரவு பெய்த மழையின் காரணமாக சிலர் மூமின்களாகி விட்டார்கள், சிலர் முஷ்ரிக்குகளாகி விட்டார்கள். என்ன சொல்றாங்க பாருங்க, சிலர் மூமின்களாகி விட்டார்கள், சிலர் முஷ்ரிக்குகளாகி விட்டார்கள், ஷிர்க் செய்தவர்களாகி விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. யாரை குறித்து இப்படி சொல்லுகிறீர்கள் யார சொல்லலாம்னு கேட்டபோது, இரவு பெய்த மழையை குறித்து மக்கள் சிலர் பேசிக் கொள்கிறார்கள். இந்த மழை
அந்த நட்சத்திரத்தின் மூலமாக பெய்தது. வானில் தெரிந்த அந்த நட்சத்திரத்தின் காரணமாகத்தான் இந்த மழை பெய்தது என்று சிலர் சொல்லிக் கொள்கிறார்கள். அத்தகையவர்கள் இறைவனுக்கு இணை வைத்து விட்டார்கள், முஷ்ரிக்குகளாகி விட்டார்கள் என்று எச்சரித்தார்கள். இன்னும் சிலர் அந்த மழையை குறித்து என்ன சொன்னார்கள்? இது அல்லாஹ்வுடைய அருளால் பெய்தது, அல்லாஹ்வுடைய அருளால் இது பெய்தது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் இது நடந்தது என்று சிலர் சொன்னார்கள். அவர்கள் மோமின்களாகி விட்டார்கள் அப்படின்னு சொன்னார்கள். என்ன புரியுதுங்களா? இப்போ பழக்க தோஷத்துல கூட நாம கூட அந்த வார்த்தைகளை சொல்லிருக்கோம். ஆமா, இன்னைக்கு அமாவாசைப்பா, இன்னைக்கு அதுப்பா, இன்னைக்கு இதுப்பா, அதனால மழை என்று சொல்லிவிடுகிறோம். அந்த வார்த்தை சகஜமாக இங்கு புழக்கத்தில் இருப்பது நம்ம கூட இருக்கிறவங்க சொல்றதுனால நம்மளும் சொல்லிடுறோம். அது விழிப்புணர்வு இல்லாததின் விளைவு. அது எது நடந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்குது, அவனுடைய ஹுக்கும் எனும் கட்டளையின்படிதான் நடக்கிறது. இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரன் இறந்துடுறார், தன்னுடைய மகன் இப்ராஹிம் இறந்துடுறார். அப்போ அன்னலார் என்ன சொல்றாங்க? தன்னுடைய வாரிசு, அதுவும் ஆண் வாரிசு இறந்துருது. அன்னலாருக்கு எப்படி இருக்கும்? தனக்கு ஆண் வாரிசே இல்லாமல் போய்விட்டது. அந்த துன்ப நேரத்தில் அன்னலார் என்ன சொன்னாங்க தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய நாட்டம், இது அல்லாஹ்வுடைய நாட்டம். எனக்கு என்னவோ என் மகன் பிரிந்து விட்டது, மனவேதனையை அளிக்கிறது, உள்ளம் உருகுகிறது, கண்கள் அதன் வெளிப்பாடாக கண்ணீரை சிந்துகிறது. ஆனாலும் என் நாவினால் அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு எதிராக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிராக என் நாவில் இருந்து ஒரு வார்த்தையும் வராது என்று சொன்னார். புரியுதுங்களா? இதுதான். அப்ப நம்ம என்ன கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் அந்த நேரத்திலும் நாம் கவனமாக வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும். தவறான வார்த்தைகளை பிரயோகித்து அது ஷிர்க் என்ற நிலையிலே, குஃப்ர் என்ற நிலையிலே ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்போ குர்ஆனை நாம் படிக்கின்றோம், நமக்கு நோய் நொடி வருகிறது அல்லவா? இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் வருகிறது. அல்லாஹ் நாடாமல் நமக்கு நோய் நொடி வருவதில்லை. அப்போ சொல்றாரு, ஒரு நபியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. வைதா மரிஜ்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவன்தான் எனக்கு சுகம் அளிக்கின்றான், குணம் அளிக்கின்றான், அவன்தான் எனக்கு நிவாரணத்தை தருகிறான். நாம் நம்முடைய முயற்சி செய்து அந்த நோயை போக்கிக் கொள்வதற்கு, அதற்குரிய மருந்தை எடுத்துக் கொள்வதற்கு நாம் மருத்துவர்களை நாடுகிறோம். அது நம்முடைய முயற்சி, அது செய்ய வேண்டியதுதான், அது ஹலாலான ஒரு முயற்சி தான். உடல் பாதிப்பு ஏற்பட்டது, அதனை உரிய முறையில் சிகிச்சை எடுத்துக் கொள்வதற்கு நாம் மருத்துவரை அணுகுகிறோம், அவருடைய மருந்தையும் அவர் சொல்லக்கூடிய பத்தியத்தையும் கடைபிடிக்கிறோம். ஆனால் ஷிஃபா அதன் மூலமாக அல்ல, அல்லாஹ் நாடுவதின் மூலமாகத்தான் நமக்கு ஷிஃபா கிடைக்கிறது. நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால் எனக்கு நிவாரணத்தை அவன்தான் அளிக்கின்றான். அப்ப நம்பிக்கை என்பது எவ்வளவு நாசுக்கானது என்பதனை பாருங்கள். இதுதான் அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை, அந்த தவக்குலை முழுவதுமாக வைக்க வேண்டும். இந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்விலே பல்வேறு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். பாருங்க, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, அவனுடைய அச்சம், அவனை தவக்குல், அவனை சார்ந்திருப்பதன் மூலமாகத்தானே நாம் நேர்வழியில், அல்லாஹ் நம்மை எந்த செயல்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்து இருக்கிறானோ அவற்றை விட்டு நாம் விலகி நேரான வழியில் செல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், அல்லாஹ்வின் அச்சம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கொண்டதே கோலம், கண்டதே காட்சி. எது அவங்க மனசு விரும்புதோ அதையெல்லாம் அவங்க செய்வாங்க, எது அவங்களுடைய மனசு சொல்லுதோ அதையெல்லாம் அவங்க செய்வாங்க, இல்லைங்களா? ஆனால் இறை நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ் எதை அனுமதித்திருக்கின்றானோ அதன் பக்கம்தான் அணுகுவார்கள், எதை அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அதன் பக்கம் செல்ல மாட்டார்கள். சாராயம், மதுபானம், போதை வஸ்துக்கள், வட்டி, வரதட்சணை, எத்தனையோ தடுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. அதிலிருந்து நாம் ஏன் தவிர்த்திருக்கிறோம்? அல்லாஹ் இதனை ஹராமாக ஆக்கியிருக்கிறார். உலகமே செய்தாலும் சரி, அரசாங்கமே கடையை திறந்து வச்சாலும் சரி, டாஸ்மாக், நாம் அதன் பக்கம் செல்வதில்லை. ஏன் என்று சொன்னார், அதான் அல்லாஹ் இதை தடுத்து விட்டான், அல்லாஹ் இதை ஹராமாக்கி விட்டான். வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி வியாபாரம், தான தர்மம், மக்களுக்கு உதவி செய்வது, மனிதநேயத்தின் அடிப்படையிலே பிறருக்கு உதவுவது, கடனாக கூட இறை நேசத்தின் காரணமாக
கடனை கொடுத்து அதனை கடன் எவ்வளவு கொடுத்தோமோ அவ்வளவு கடனை திருப்பி வாங்கிக் கொள்வது. இது மனித நேயத்தின் அடிப்படையிலே நாம் செய்ய வேண்டிய ஒன்று. ஆக சமூகத்திலே பிறருடைய வியர்வையை, பிறருடைய உழைப்பை உறிஞ்சுவதற்கு மறுபெயர் தான் வட்டி. இதனை அல்லாஹ் ஹராமாக ஆக்கி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய சமூகத்திலே வட்டி வாங்கி பிறரை சுரண்டி கொண்டிருந்த அந்த சமூகத்திலே இறை அச்சத்தின் அடிப்படையில் தான் அந்த மக்களை அப்படி சுரண்டப்படுவதிலிருந்தும் அப்படி சுரண்டக்கூடியவர்களுடைய பிடியில் இருந்தும் காப்பாற்றினார்கள். அண்ணலம் பெருமானார் அவர்கள் இந்த வட்டியை ஒழித்தது உலகத்தின் மாபெரும் சாதனை. அந்த சமூகத்தை அந்த வட்டியின் கொடுமையில் இருந்து மீட்டெடுத்தது மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய சாதனை. சமூகத்திற்கு அவர்கள் செய்த மிகப்பெரிய பங்களிப்பு. அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள், ஏன் வட்டி ஹராமாக்கப்பட்ட அந்த வசனங்கள் இறங்கிய பிறகு சொன்னார்கள், இன்றிலிருந்து வட்டி ஹராமாக்கப்படுகிறது, வட்டி கொடுக்கல் வாங்கல் இன்றிலிருந்து ஹராம், தடை செய்யப்படுகிறது. இதுவரையிலும் யார் வட்டி கட்ட வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இப்போ நீங்க வட்டி கட்ட வேண்டியதில்லை, வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து விடுங்கள், ஆனால் அதன் மீது வட்டியை கொடுக்காதீர்கள். நான் யாருக்கும் வட்டி கொடுக்கல, வட்டி வசூல் பண்ணிட்டு இருக்கல, ஆனா என்னுடைய சிறு தந்தை அப்பாஸ் அதை செய்து கொண்டிருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய வட்டி பாக்கியை நான் மன்னித்து விடுகிறேன். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, தன் சித்தப்பாட்ட சொல்லிட்டு நான் அறிவிச்சிடறேன்னு சொல்லி. இன்றிலிருந்து வட்டி பாக்கி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யாரெல்லாம் தர வேண்டி இருக்கிறதோ அவர்களுடைய வட்டி பாக்கி இனி வசூலிக்கப்பட மாட்டாது. ஒரு முன்மாதிரியை முன்வைத்தார்கள், இனி வட்டி வசூலிக்கப்பட மாட்டாது. அது போன்று யாரெல்லாம் வட்டி வசூலித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் அறிவித்து விடுங்கள், நான் என் சித்தப்பாவுடைய அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வட்டியை நான் மன்னிச்சிட்ட மாதிரி வசூலிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட மாதிரி நீங்களும் மொத்தவங்களும் சொல்லிடுங்க, வாங்கிய கடனை திருப்பி தந்து விடுங்கள், அவ்வளவுதான், வட்டி இனி வசூலிக்கப்பட மாட்டாது என்று நடைமுறைப்படுத்தி விட்டார்கள். வட்டி முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது. புரியுதுங்களா? அன்பார்ந்த சகோதரர்களே, வட்டி என்பது மனிதாபிமானமற்ற பொருளாதார வழிமுறை. இன்றைக்கு நாடுகள் பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளாகி இருப்பதே வட்டியின் காரணமாகத்தான். நம்முடைய நாடு முன்னேறாமல் இருப்பதனுடைய மிகப்பெரிய காரணமே வட்டி தான். ஏன்னா நம்ம வருமானம், நாட்டினுடைய வருமானத்தின் பெரும்பகுதி, பட்ஜெட்ல பெரும்பகுதி உலக வங்கிக்கு கடனாக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய பின்னடைவு நம்மளுடைய நாட்டின் முன்னேற்றத்திற்கு. எனவேதான் வட்டியில்லா பொருளாதாரத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது, வட்டியில்லா பொருளாதாரத்தை வலியுறுத்துகிறது. நபிகள் நாயகம் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்ற பிறகு மதீனாவிலே யூதர்கள் வட்டியின் அடிப்படையிலான பொருளாதாரத்தை நடத்திட்டு இருந்தாங்க. வட்டியை கொடுத்து வாங்கிட்டு அதன் அடிப்படையில தான் பொருளாதாரமே அங்க இருந்துச்சு. நபிகள் நாயகம் போன உடனே மஸ்ஜிது கட்டினாங்கன்னு நமக்கு தெரியும். அது போல மார்க்கெட்டையும் உருவாக்கினார்கள். எந்த மார்க்கெட்டை? யூதர்கள் வட்டியின் அடிப்படையிலே நடத்தி கொண்டிருந்த மார்க்கெட்டை புறக்கணிக்க சொல்லிவிட்டு இஸ்லாமிய நெறிமுறைகளின் அடிப்படையில் ஒரு மார்க்கெட்டையும் நிறுவினார்கள். அதற்கு நிர்வாகிகளை நியமித்து கண்காணிக்க சொன்னார்கள் என்றுதான் வரலாறு. இதையும் நம்ம படிக்கணும், இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலே வட்டி என்ற மோசமான பொருளாதார திட்டத்தில் இருந்து அவர்களை மீட்டெடுத்தார்கள், பாதுகாத்தார்கள். இஸ்லாமிய நெறிமுறைகளின் அடிப்படையிலே அவருடைய பொருளாதாரத்தை வளரவிட்டார்கள். ஆக இப்படி நாம் வட்டியில் இருந்து விலக வேண்டும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சாதனைகளில் மிகப்பெரிய சாதனை, அந்த சமுதாயத்தை சாராய சாம்ராஜ்யமாக இருந்த அந்த சமுதாயத்தை, மது போதையிலே மூழ்கி கிடந்த அந்த சமுதாயத்தை இறை அச்சத்தின் அடிப்படையிலும் இறை நம்பிக்கையின் அடிப்படையிலும் மீட்டெடுத்தார்கள். சொன்ன குர்ஆன் வசனங்கள் இறங்கியது. இந்த மது, இந்த சூதாட்டம், இவையெல்லாம் மனித சமுதாயத்தை பாழாக்கக்கூடிய வழிமுறைகள். இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இதுக்கு முதல்ல என்ன சொல்லப்பட்டது? நீங்க போதையின் நிலையில் தொழுகைக்கு வராதீர்கள். போதையின் நிலையில், போதை இருக்கும் பொழுது, போதையில் இருக்கும்போது தொழுகைக்கு வர வலா தக்ரபு ஸலா வஅன்தும் சுகாரா, முதல் தடை. அப்படி அதன் பிறகு அவர்களுக்கு புரிய வைக்கப்பட்டது, தற்காலிக தடை. பிறகு அவர்களுக்கு புரிய வைக்கப்பட்டது, என்னப்பா இந்த மதுவிலும் சூதாட்டத்திலும் என்ன இருக்கிறது? ஒரு சில உலக நன்மைகள் அதில் இருக்கலாம், ஆனால் அதில் பெரும் பாவங்கள் தான் இருக்கு. வைஸ்முஹுமா அக்பரு மின் நஃப்இஹிமா,
அதனுடைய நன்மைகளை விட, அதனுடைய ஃபாய்தாக்களை விட அதில் மிகப்பெரிய தீங்கு இருக்கிறது, பாவம் இருக்கிறது என்று அவர்களுடைய சிந்தனை சீர்திருத்தப்பட்டது. அதன் பிறகு நபிகளார் சொன்னாங்க, அடுத்த கட்டளை அல்லாஹ்விடம் தரப்படுவது அது முற்றிலும் தடை செய்யப்படக்கூடிய ஹராம் என்ற கட்டளை வரவிருக்கிறது என்று சொல்லிவிட்டு, யாரெல்லாம் மது சாராயத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் வேற விதத்துல ஏதாவது பண்ணிடுங்க. இப்போ அல்லாஹ்வுடைய சட்டம் வந்துருச்சுன்னா, அறிவிப்பு வந்துச்சுன்னா அதை நீங்கள் எந்த விதத்திலும் பயன்படுத்த முடியாது என்று சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 3வது கட்டளை வந்துருச்சு. என்ன தெரியுமா? இந்த மதுபானமும் சூதாட்டமும் இன்றிலிருந்து முற்றிலும் ஹராம் வந்துருச்சு. கட்டளை வந்த உடனே அன்னலார் அவர்கள் மதீனா நகரம் முழுவதும் அறிவிப்பு செய்தார்கள், ஆட்களை வைத்து, இன்றிலிருந்து மது ஹராம் அப்படின்னு. அப்ப அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? அந்த மதுவை தூக்கி கொட்டிட்டாங்க. வச்சிட்டு இருந்தவங்க கொட்டிட்டான், யார் வாயில வச்சிருந்தவங்க துப்பிட்டான். அந்த அளவிற்கு மாற்றம் வந்தது. ஏன்னு சொன்னா அன்னலார் சொன்னாங்க, இந்த மதுதான் சமூகத்தை சீரழிக்கக்கூடியது, இந்த போதை தான் மனித சமுதாயத்தை சீரழிக்கக்கூடியது சொன்னாங்க. உம்முல் ஹபாயிஸ், உம்முல் ஹபாய், தீமைகளின் தாய் அது. ஒருத்த மதுவுக்கு அடிமையாயிட்டான், போதைக்கு அடிமையாயிட்டான்னு சொன்னா அடுத்ததும் என்ன செய்வான்னே தெரியாது. தாயை கூட தாய் என்ற பார்வையில் பார்க்க மாட்டான், தங்கையை கூட தங்கை என்ற பார்வையோடு பார்க்க மாட்டான். இன்னைக்கு எப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் வருது நம்ம பாக்குறோமா இல்லையா? எனவே இது அனைத்து தீமைகளுக்கும் தாயாக இருக்கிறது, அதுதான் அடிப்படை காரணமாக இருக்கிறது, தீமைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. எனவே அது முற்றிலும் ஹராம். இன்னும் சொன்னார்கள், எவையெல்லாம் உங்களுக்கு போதையை தருமோ அவையெல்லாம் ஹராம். சாராயம் போய் குடிக்கிறது, பிராந்தியை குடிக்கிறது அதன் மூலமா தான் போதை வருதுன்னு சொல்லி இல்லை. இன்னைக்கு பவுடர் வடிவத்திலும் போதைப் பொருள் வந்து விட்டது, புகை வடிவத்திலும் போதைப் பொருள் வந்து விட்டது, இன்ஜெக்ஷன் மூலமாகவும் போதையை பெற்றுக் கொள்கிறார்கள். இது எல்லாமே ஹராம்னு சொன்னாங்க. எதுவெல்லாம் போதையை தருமோ அவை அனைத்தும் ஹராம். இன்னும் சொன்னார்கள், எதை அதிகமா பயன்படுத்துறதுனாலதான் போதை வரும்னு சொன்னா அவற்றை கொஞ்சம் பயன்படுத்துவது கூட ஹராம் என்று சொன்னார்கள். இப்படி சமுதாயத்தை இந்த போதையில் இருந்து மீட்டெடுத்தார்கள் அன்னலம் பெருமானார். இது சமூகத்திற்கு, மனித சமூகத்திற்கு அன்னலார் செய்த மிகப்பெரிய சேவை. இன்னைக்கும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அதன் பக்கமும் செல்வதில்லை. யாரெல்லாம் அதிலிருந்து விலகி இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள். நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், நாங்க முஸ்லிம், என் பேரு முஸ்லிம், எங்க அப்பா முஸ்லிம், எங்க பாட்ட முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வது அது உண்மையான முறை அல்ல. நான் என் வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவனாக, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவனாக, அல்லாஹ் எதை அனுமதித்திருக்கிறானோ அதை மாத்திரம் செய்யக்கூடியவனாக, அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அவற்றிலிருந்து விலகி இருக்கக்கூடியவனாக இருந்தால் மாத்திரம்தான் நாம் முஸ்லிம்கள். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, இவற்றையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிகப்பெரிய ஒரு அறிவுறுத்தலும் ஒரு சிந்தனை மாற்றமும் ஒரு மிகப்பெரிய சமூக சேவைன்னு சொன்னா பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு. அவர்களுக்கு உரிமை கிடைத்தது இஸ்லாத்தின் மூலமாக, நபிகளாருடைய போதனைகளின் மூலமாக. இல்லைன்னா அன்றைய காலத்திலும் கூட சரி, இன்றைய காலத்திலும் கூட சரி, பெண்கள் பிறந்து விட்டால் அவமானமாக கருதக்கூடிய நிலை இருந்தது. அந்த பெண் குழந்தை பிறந்த பிறகு அது பெண் குழந்தை என்று தெரிந்து விட்டால் அதனை குழி தோண்டி புதைக்கக்கூடிய நிலைமை இருந்தது. அவ்வளவு மோசமான நிலைமை. ஆனால் அன்னலம் பெருமானார் அவர்கள் அந்த மக்களை எப்படி சீர்திருத்தினார்கள்? தன் மகளையே, தனக்கு பிறந்த குழந்தையே பெண் குழந்தை என்பதற்காக குழி தோண்டி புதைச்சானே, அந்த மனிதர்களை அன்னலார் சீர்திருத்தினார்கள். எப்படி? அவனும் மனுஷிதான், அவனும் அல்லாஹ்வுடைய அடிமைதான். அவனை பெற்றெடுத்து, அவளை பெற்றெடுத்து நீ பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து கல்வி அறிவை கொடுத்து அதபு என்ற ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து ஒரு நல்லவனுக்கு நீ நிக்கா செய்து கொடுத்தால் நாளை என்னுடன் இருப்பாய், என்னுடன் இருப்பாய், உனக்கு சொர்க்கம் நிச்சயம் சொன்னாங்க. இந்த சிந்தனை மாற்றம் வந்ததின் காரணமாக அதே சமுதாயம், அதே சமூகம் என்ன செய்தது? தான் பெற்றெடுத்த பெண் குழந்தையை குழி தோண்டி புதைத்த அந்த சமூகம் தனக்கு பிறக்கின்ற பெண் குழந்தைகளை தலைமையில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடியது. இல்லைங்களா? தாயின் காலடியில் சொர்க்கம் என்று அன்னலம் பெருமானார் சொன்னார்கள். தாய்க்கு மதிப்பளிக்க வேண்டும், தாயை மனுஷியாக பார்க்க வேண்டும், அவளுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அவளுக்கு நீங்கள் பணிந்து நடக்க வேண்டும், அவன் பேச்சு கேட்கணும், அப்போதான் உங்களுக்கு சொர்க்கம் என்று சொன்னார் இல்லையா? மேலும் தன் மனைவியுடன் எவன் நல்ல விதமாக நடந்து கொள்வானோ அவன்தான் உங்களில் சிறந்தவன் சொன்னாங்க.
உங்களுடைய திறமைகள், உங்களுடைய ஆற்றல்களின் மூலமாக சமூகத்தில் நீங்கள் சிறந்தவராக விளங்கலாம். ஆனால் வீட்டுல மனைவியிடம் நீங்கள் நல்லவனாக இருந்தால் தான் நீங்கள் சிறந்தவர், நல்லவர். அப்ப பெண்ணு மதிச்சாதானே இவ பெண்ணிடமிருந்து நல்லவன்ற பேரை வாங்க முடியும். தன் மனைவியை அடிமையாக பார்க்காமல் தன் மனைவியை வாழ்க்கை துணையாக பார்ப்பது, அவளை அரவணைத்து செல்வது, அவளை கண்ணியமாக நடத்துவது. அவ ஒன்னும் உங்க வீட்டு அடிமை இல்லையே, கண்ணியமாக. அப்ப பெண்ணுக்கு உரிய மரியாதை யார் மூலமாக கிடைத்தது? நபிகள் நாயகம் மூலமாகத்தான் கிடைத்தது. பெண்ணுக்கு வாழ்வுரிமை கிடைத்தது. இன்னும் சொன்னார்கள், தந்தையை விட்டு சென்ற சொத்தில் மகளுக்கும் பங்குண்டு. சகோதரன் மாத்திரம் பங்கு எடுத்துக்க முடியாது, பங்கு போட்டுக்க முடியாது. சகோதரர்கள் மாத்திரம், சகோதரிக்கும் அவளுக்குரிய பங்கை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் நிர்ணயித்த பங்கு இது இல்லையா? ஃபரீதத்தும் மினல்லாஹ். எப்படி தொழுவது கடமையோ, நோன்பு வைப்பது ஃபர்ஸோ, ஜகாத்து கொடுப்பது ஃபர்ஸோ, ஹஜ் செய்வது ஃபர்ஸோ, அது போன்று தந்தையின் சொத்தில் இருந்து சகோதரிக்கு பங்கு கொடுப்பதும் ஃபர்ஸ். இது அன்றைக்கே 1400 வருடங்களுக்கு முன்பாக நபிகள் நாயகம் நடைமுறைப்படுத்தி விட்டு சென்றார்கள். இன்றும் நாம் நம்ம குடும்பத்துல தந்தை இறந்துட்டா அவருடைய சொத்திலிருந்து சகோதரிக்கும் பங்கு போகிறது, அவளுக்குரிய பங்கு இல்லையா? மனைவி இறந்துட்டா, தந்தை கணவன் இறந்து விட்டால் மனைவிக்கும் பங்கு போகிறது. மகன் இறந்து விட்டால் மகனுடைய சொத்து தாய்க்கு பங்கு போகிறது. இப்படி பெண்ணுக்கு சொத்தில் உரிமை, இன்னும் படிப்பில் சம உரிமை. ஆண் மீதும் கல்வி கற்பது கடமை, பெண் மீதும் கல்வி கற்பது கடமை. இன்னைக்கு இந்தியாவில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பெண்களுக்கு எல்லாம் படிப்பு மறுக்கப்பட்டது, சொத்துரிமை மறுக்கப்படும். இன்னி வரைக்கும் சொத்துரிமை மறுக்கப்பட்டு வருகிறது இந்திய கலாச்சாரத்தில், சமூகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனா 1400 வருடங்களுக்கு முன்பாகவே கல்வி உரிமை வழங்கப்பட்டது, கல்வி கற்பது கடமையாக்கப்பட்டது. அதனால தான் மதீனாவிலே ஆகச்சிறந்த கல்வியாளராக யார் இருந்தாங்கன்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் இருந்தாங்க, ஒரு பெண்மணி தான் இருந்தாங்க. இஸ்லாம் குறுகிய காலத்திலேயே பெண்களுக்கு எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தது பாருங்க, எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து. ஆக இப்படியெல்லாம் இன்னும் சொல்ல போனா பல்கலைக்கழகத்தை உருவாக்கி, உலகத்திலேயே முதல் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் ஒரு முஸ்லிம் பெண்மணி தான். எவ்வளவு பெரிய கல்விக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி இருக்கிறது, பெண்கள் வழங்கி இருக்கிறாங்க. அதுவும் ஆக அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இப்படி பெண்களுக்கு மிகப்பெரிய சேவை செய்தது, பங்களிப்பை அளித்தது இஸ்லாம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பெருமைப்படும். அறிவார்ந்த சமூகம் இது, இதிலே மூட நம்பிக்கைக்கு இடமே கிடையாது. இன்னைக்கும் நம்ம முஸ்லிம்கள்ல சிலர் பேர் பாக்குறோம், நல்லா காப்பாத்தணும். அந்த சகுனம் பாக்குறது, அந்த நல்ல நேரம் பாக்குறது, அந்த கெட்ட நேரம் அம்மா எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்மா, எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். நீங்க தப்பு செய்றீங்க பாத்தீங்களா, அதுதான் கெட்ட நேரம். நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறீங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு கெட்ட நேரம். அந்த நேரத்துல நீங்க தவறு செய்துட்டதுனால அல்லாஹ்விடத்துல பிடிபடுவீங்கல்ல, அதுதான் உங்க கெட்ட நேரம். புரியுதுங்களா? அல்லாஹ் எந்த நேரத்தையும் கெட்ட நேரமாக, எந்த நாளையும் கெட்ட நாளாக, எந்த நாளும் என்ன நல்ல நாள் கெட்ட நாள்ன்றதெல்லாம் கிடையாது. நபிகளார் தான் சொன்னாங்க, சகுனம் பார்க்காதீங்க. என்ன சொன்னாங்க? சகுனம் பார்க்காதீங்க. எதுலயும் சகுனம் கிடையாது. உங்க கருத்திலேயே உங்க நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது இல்லையா? நீங்க வெளியில சகுனத்தை பார்க்காதீங்க சொன்னாங்க. அந்த காலத்துல அந்த ஆந்த கத்துச்சுன்னா சகுனம் பாக்குறது, பூனை குறுக்கு வந்துச்சுன்னா கெட்ட சகுனம்னு பாக்குறது, ராத்திரி வந்துச்சுன்னா கெட்ட சகுனம், ராத்திரியில எதுவும் கொடுக்க கூடாது, எதுவும் வாங்கக்கூடாது. இதெல்லாம் இறை நம்பிக்கையற்ற இணை வைப்பு கொண்ட சமூகத்தினுடைய செயல்பாடுகள். இது அல்லாஹ்வை நம்பி நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்கிறது. என்ன கடைசி நம்பிக்கை என்ன இருக்கு நம்மளது? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நல்லது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நமக்கு நல்லது நடக்குது. ஷர்ரு நடந்தாலும், ஒரு தீமை ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்றால், நாட்டம் இல்லாமல் அந்த ஷர்ரு நம்மை அணுகாது. நடந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதுல என்றுதான் நாம் நம்புறோமே தவிர, அந்த பூனை குறுக்கு ஓடுட்டா நமக்கு தீங்கு ஏற்பட்டுடும், அந்த விதவை நம்ம முன்னாடி வந்துச்சுன்னு சொன்னா அதனால நமக்கு காரியம் நடக்காது, திரும்பி வந்துடும்,
வீட்டை விட்டு வெளியேறும் போது ஒரு காரியம் வீட்டுக்கு கடைக்கு போறாரு அல்லது தடை திறக்க போறாரு, ஒரு நல்ல காரியத்துக்காக வேண்டி வெளியே போறாரு, ஒரு விதவை பொம்பளை வெளியே முன்னாடி வந்துச்சுன்னா திரும்பி வந்துடுறாரு. அப்போ அந்த விதவையின் மனசு எவ்வளவு பாதிக்க யோசிப்பா, அந்த உணர்வு எவ்வளவு மாசி. அந்த விதவை இப்ப என்ன யோசிப்பா, நான் என் வேலைக்காக வேண்டி வெளியே போயிட்டு இருக்கிறேன், என்ன பார்த்துட்டு இந்த பாய் பின்வாங்கி போறாரு, இப்ப நான் அவருக்கு அபசகுணம் ஆயிட்டேனா. அப்ப அந்த விதவையின் மனம் எவ்வளவு நோகம். அவ்வளவு மனுஷி தானே. அல்லாவுடைய நாட்டப்படி அவருடைய கணவன் அவரை விட்டு பிரிந்து விட்டார், அல்லாஹ் மௌத்து கொடுத்துட்டான். அந்த பெண் விதவை ஆயிட்டாங்க. அவங்க முன்னாடி வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம என் காரியம் கெட்டு போயிடும்னு சொல்லி திரும்பி வந்தா அந்த விதவையின் மனசு நோகம் இல்லை. அதை நம்ம உணர்வு யோசிச்சு பாருங்க. ஆக அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை என்று சொன்னார்கள். லா தியரத்தை சொன்னாங்க, சகுனம் என்பதே கிடையாது. ஆனா நல்ல சகுனம் பார்க்கலான்னு சொன்னாங்க. நல்ல சகுனம் பாருங்க. எப்படி நல்ல சகுனம்னா, இவர் வந்தாருப்பா, அல்லாஹ் இவர் சுஹைலு, அல்லாஹ் என் காரியத்தையும் சகலாக்கிடுவான், அப்படி நல்லது வேணா சொல்லுங்க. ஹஜ்ரத் வந்தாரு, நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாரு, அவர் மூலமா எனக்கு நல்லது நடக்கும், அவர் வந்ததுனால நல்ல விஷயங்கள் சொன்னாருன்றதுனால அதன் மூலமா எனக்கு நல்லது நடக்கும், அந்த மாதிரி நல்லதை நீங்க யோசிங்க. கெட்டது நடக்கும்னு ஒருபோதும் யாரோடு சம்பந்தப்படுத்தி கெட்டது நடக்கும்னு நம்பாதீங்க. நடக்கிறதே கிடையாது. நல்லதும் கெட்டதும் அல்லாஹ் நாடுனாதான் நடக்கும். அல்லாஹ் நாடுனாதான் நடக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும். இத பாருங்க, இதெல்லாம் நம்முடைய ஈமானில் பலவீனத்தை ஏற்படுத்த வேண்டிய விஷயங்கள், ஏற்படுத்தி விடக்கூடிய விஷயங்கள். நம்ம ஈமான நம்ம மென்மேலும் என்ன செய்யணும், பலப்படுத்தணுமே தவிர பலவீனமாக்கி கொண்டு பின்னடைய கூடாது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், நீங்க குர்ஆனை ஓதுங்க, அதை உணர்ந்து ஓதுங்க, அதை புரிஞ்சு ஓதுங்க. ஓத 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 நீங்க புரிந்து கொள்ள அல்லாஹ்வுடைய தன்மைகளை, அல்லாஹ்வுடைய சிபாத்துகளை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி அவன் போதிக்கும் அந்த அறிவுரைகளை படிக்கின்ற பொழுது, அவன் முன்மாதிரியாக எடுத்து சொல்லும் அந்த சஹாபா, அந்த நபிமார்களுடைய வரலாற்று குறிப்புகளை நீங்கள் படிக்கின்ற பொழுது உங்களுடைய ஈமான் பலமானதாக ஆகும். அப்ப ஈமான வளர்த்துக்கிட்டே போகணும், ஈமான பலப்படுத்திக்கிட்டே போகணும். புரியுதுங்களா? அதை பலவீனப்படுத்த விடக்கூடாது, பலவீனமாக விடக்கூடாது. குர்ஆனை படிங்க, அதுதான் அசல். ஏன்னா அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு அது. அந்த கயிறின் 2 நுனிகள் இருக்கும்ல, ஒரு நுனி உங்களுடைய கையில இருக்குது, இன்னொரு நுனி எங்க இருக்கு, அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய கயிறை நீங்க பற்றி பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க நிச்சயமாக பாதுகாப்பு பெறுவீர்கள், நஜாத்தை பெறுவீர்கள், வெற்றி அடைவீர்கள். அல்லாஹ் உங்களை நிச்சயம் பாதுகாப்பா. ஏன்னா அவன் நீங்கள் பிடித்திருக்கக்கூடிய கயிறை இன்னொரு நுனி அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. புரியுங்களா? எனவே நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை உறுதியாக வைக்க வேண்டும். அதிலிருந்து கொஞ்சம் கூட நாம் பிசகக்கூடாது. அப்புறம் என்னன்னு சொன்னா, நம்முடைய ஈமானுக்கு மிகப்பெரிய ஆபத்தே எதுல இருக்கு தெரியுங்களா? நம்முடைய மன இச்சைகளால இருக்கு. இன்னொன்னு ஷைத்தானால இருக்கு. இந்த 2 பேரு தான் விரோதி நமக்கு. நம்முடைய மன இச்சையும் ஷைத்தானும் தான் விரோதி நமக்கு, வேறு யாருமே விரோதி கிடையாது. எனவே இந்த மன இச்சைக்கு அடிமையாகாமல் இருப்பதில் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஷைத்தான் நம்மை வெளிகொடுக்காமல் இருப்பதற்கு நாம் விழிப்போடு இருக்கணும். அதனால தான் ஷைத்தானின் தரப்பிலிருந்து உங்களுக்கு ஊசாட்டங்கள் ஏதாவது உள்ளத்துல ஏற்பட்டாலும் உடனடியாக நீங்க அல்லாஹ்விடம் சரணடைந்து அவன்கிட்ட உதவி தேடுங்கள். வைம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன் ஃபஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். ஏன்னா ஷைத்தான் என்பவனே வஸ்வசா போடுறவன் தான். அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ், சூரத்து நாஸ்ல ஓதுறோம் இல்ல, மக்களுடைய உள்ளங்களில் வஸ்வசாவை அவன் போடுகிறான். நம்ம அல்லாஹ் அல்லாஹ்னு தொழுதுட்டு இருப்போம், ஏதாவது ஒரு வஸ்வசாவை போட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு, நான் தொழுது கேட்கிறேன், நடக்க மாட்டேங்குது, இப்படி எல்லாம் சிந்திக்க வைக்கிறது யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. ஆஹா, இந்த மாதிரி சிந்திக்க வச்சுட்டானே, இந்த மாதிரி ஆயிடுச்சேனா, இந்த மாதிரி சொல்லிட்டேனே, இந்த மாதிரி சிந்திச்சுட்டேனே, உடனே அல்லாஹ்ட்ட அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்போ சிந்தையில இந்த மாதிரி வந்தா கூட அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். யாருடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடி? ஷைத்தானுடைய இந்த சிந்தனையை கொண்டு வந்துட்டானே, இப்படி ஒரு சிந்தனை எனக்கு கொண்டு வந்துட்டானேன்னு சொல்லி அல்லாஹ் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த ஷைத்தானை விட்டும். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அந்த ஷைத்தான் எப்படி தெரியுங்களா? நபியல்லாஹ் சொல்றாங்க, அவன் உங்களுடைய தொழுகையில கூட வஸ்வசாவை ஏற்படுத்துவான்.
தொழுகையில நின்னா கூட சும்மா விட மாட்டான், தொழுகையில கூட வசுவசாவை ஏற்படுத்துவான்னு சொல்றாங்க. அப்ப கூட கெட்ட எண்ணங்களை தொழுகையில் கூட சில நேரங்கள்ல அவன் கொண்டு வந்துருவான். அப்ப கூட நீங்க என்ன பண்ணுங்க, மெல்லமா இடது பக்கமா திரும்பி சூன்னு துப்பிட்டு அவுசு பில்லாஹ் மினஷ் ஷைத்தானி இப்படி சொல்லித்தராங்க. அப்போ அந்த அளவுக்கு நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நம்முடைய செயலை கெடுப்பதற்கும், நம்முடைய அமல்களை கெடுப்பதற்கும், நம்முடைய சிந்தனையை கெடுப்பதற்கும் ஷைத்தான் எப்பொழுதும் பின்னாடி இருந்துட்டே இருப்பான். அப்புறம் இன்னொன்னு மன இச்சை, ஹவா. குர்ஆன்ல அல்லாஹ் எச்சரிக்கிறான். என்ன? அரைத்த மனித்தஹஸ இலாஹு ஹவாஹு. மன இச்சைக்கு அடிமையாக இருக்கிறானே, மன இச்சைக்கு அடிமையாகி அந்த மன இச்சையை வழிபாட்டுக்குரியவனாக ஆக்கி கொண்டானே, அவனை பற்றி பார்த்தீரா? அவனுடைய நிலையை பார்த்தீரா? அப்படின்னு அல்லாஹ் இழிவாக சொல்லி காட்டுகிறார். மன இச்சைக்கு அடிமையாகி மனம் போன போக்குல போறது போலாமா? மனம் போன போக்குல போகக்கூடாது. நல்லோர்கள், நாதாக்கள், சலஃபுகள், நபிமார்கள், நம் முன்னோர்கள் நல்வழியில் நடந்தவர்கள் எந்த வழியில போனோம் அந்த வழியில நம்ம போனோம் இல்லைங்களா? ஆக இவ்வாறு நான் அதற்கு அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், நம்ம இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேர் வழியில் நடத்துவாயாக. அந்த நேர் வழியில் நடந்தது யாரு? நபிமார்கள், நாதாக்கள், இவங்கெல்லாம். கைரில் மக்தூபி அலைஹிம் வலஸ்ஸாலின், எவர்கள் வழிகட்டு போனார்களோ, எவர்கள் தடம் புரண்டு போனார்களோ, எவர்களுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆனார்களோ, அவர்கள் சென்ற வழியில் எங்களை நடத்தாது. அப்ப என்னன்னா, நாம மன இச்சைக்கு அடிமையாக கூடாது. மன இச்சைக்கு அடிமையாகி எவர்கள் எல்லாம் இறைவனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகி வழிகட்டு போனார்களோ, அவர்கள் சென்ற வழியில் நாம் செல்லக்கூடாது. நபிமார்களுடைய வழியே, நல்லோர்களுடைய வழியில் நாம் செல்ல வேண்டும், சஹாபாக்களுடைய வழியில் நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் நமக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவிலேயே எல்லாம் அதுல வந்துச்சு. தௌஹீதே ரூபியத்தும் வந்துடுச்சு, தௌஹீத் அஸ்மாவு சிஃபாத்தும் வந்துடுச்சு, தௌஹீதே உலுஹியாவும் வந்துடுச்சு, உலுஹியத்தும் எல்லாம் வந்துடுச்சு. ஆக இவ்வாறு நாம் ஒரு சூறாவிலேயே அத்துணை விஷயங்களையும் பெற முடியும், சரியான வழிகாட்டுதல்களை பெற முடியும். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நிறைய படிங்க, நிறைய படிங்க. ஒரு நல்ல முயற்சியை இம்ரான் அவர்கள் சகோதரர் எடுத்திருக்கிறார்கள். உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த தொழுகையிலே இங்கு ஒன்று கூட்டி இன்னும் ஒரு நல்ல ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உரையை உங்கள் முன்னால் ஆற்ற வேண்டும் என்று ரொம்ப தூரத்துல என்ன கூப்பிட்டு இருக்காரு. நானும் அவருடைய ஆர்வத்தை பார்த்து வந்துட்டேன். அவர் பேசினதை வச்சு, ஆர்வத்தை வச்சு வந்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்களை சொல்லணும். ஆனா இது ஒண்ணும் போறாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து சில 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரமோ சொல்லிடுறதுனால மாற்றம் எல்லாம் வராது. நீங்க நிறைய படிங்க. அல்லாஹ்வுடைய வேதம், குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீசுகள், அவர்களுடைய வரலாறு, இவையெல்லாம் நம்ம மொழியில கிடைக்குது. நீங்க தமிழ்ல படிக்கணும்னாலும் கிடைக்குது, உருதுல படிக்கலன்னாலும் படிக்கணும்னு சொன்னாலும் கிடைக்குது. நீங்க இங்கிலீஷ் படிச்சிருக்கிறீங்கனாலும் இங்கிலீஷ்லயே இருக்கு. குர்ஆன் விரிவுரைகள் இருக்கிறது, ஹதீஸ் விரிவுரைகள் இருக்கிறது, சுன்னாவினுடைய விரிவுரைகள் இருக்கிறது, சீரத்துடைய வரலாற்று எல்லாம் இருக்கு. எல்லாம் படிக்கணும். ஏன்னா அறிவார்ந்த சமூகம் தான் முஸ்லிம் சமூகம். மௌட்டிகத்திற்கோ முழு நம்பிக்கைகளுக்கோ ஆதரவளிக்கக்கூடிய சமூகமே கிடையாது. அதிலிருந்தெல்லாம் மீள வேண்டும்னா, அதிலிருந்தெல்லாம் வெளியே வரணும். நாம் உலகத்திற்கே வழிநடத்தக்கூடிய சமூகம். அல்லாஹ் நம்மளை வந்து ஹைர உம்மத்துன்னு சொல்றான், சிறந்த சமூகம்னு சொல்றான். நீங்க மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லக்கூடிய சமூகம்னு சொல்றான். மக்களை தீமைகள் இருந்து நீங்க விளக்கணும்ன்ற உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறேன்னு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆக நாம் சிறந்த சமூகத்தவராக அல்லாஹ்வுடைய பார்வையிலே திகழ வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரின் போதனைகளை படிக்க வேண்டும், ஹதீசுகளை படிக்க வேண்டும், சத்திய சஹாபாக்களுடைய வரலாறை நாம் படிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அறிவொளியின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சமூக விவகாரங்களிலும் முன்னேறியவர்களாக இருக்க வேண்டும். பிற சமூக மக்களையும் அரவணைத்து அவர்களையும் நல்வழியை படுத்தக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய தௌஃபீகை சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. குறிப்பாக இந்த இரவிலே நாம் அல்லாஹ்விடத்தில் எதைத்தான் மன்றாடி கேட்க வேண்டும். இறைவா, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. ரப்பி ஸித்னி இல்மா, உன்னுடைய வேதத்தை தாங்கி அதை ஓதக்கூடியவர்களாக, உணரக்கூடியவர்களாக, அதிலிருந்து பாடத்தை பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. நல்லாட்ட நம்ம மன்றாடி கேட்கணும். இறைவா, எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவாயாக, உன்னை சார்ந்தவர்களாக என்னை ஆக்குவாங்க. இன்னைக்கு பாருங்க, பலஸ்தீன்ல எவ்வளவு பெரிய சோதனையில் அந்த மக்கள் ஆழ்த்தப்படுகிறார், எவ்வளவு வேதனை. ஆனால் அவங்களுடைய ஈமான பாருங்க, எவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க, எவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க. உலகத்தில இன்றைக்கு நமக்கு முன்மாதிரிகளாக ஈமானிய வலிமையை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு சமூகத்தை நம் கண் முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்திருக்கிறார். எனவே ஒருபோதும் அல்லாஹின் மீது நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இழந்தவர்களாக, நிராசை அடைந்தவர்களாக ஒருபோதும் ஆகாதீங்க.
எவ்வளவுதான் கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள் வந்தாலும் அல்லாஹ்வை நாடுங்க. வேறு யார் பக்கமும் போகாதீங்க, வேறு எந்த மன்னரை பக்கமும் போகாதீங்க, வேறு எந்த கொடி கம்பத்தின் பக்கமும் போகாதீங்க. தாயத்துகள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள், கயிறு மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து அவரிடமே மன்றாடி கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்யக்கூடியவனாக இருக்கு. அல்லாஹ் நம்முடைய பிடரி நரம்புக்கும் அருகாமையில் இருக்கிறார். நஹ்னு அக்ரபு இலைக்கும் மின் ஹப்லில் வரீத்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க கேளுங்க, நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன்றான். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும்னு சொல்றான். என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன். இவ்வளோ அல்லாஹ் சொல்லின பிறகு நம்ம அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய நோய் நொடிகள் இதை குறித்தெல்லாம் அல்லாஹ்விடம் சொல்லுவோம். ஊர் உலகத்துக்காரன்னு சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்ட்டு சொல்லுவோம். அல்லாஹ் நீதான் என் கஷ்டத்தை நீக்கணும், என் நோய் நொடியை நீக்கணும், என்னுடைய பிரச்சனையை நீதான் நிவர்த்தி செய்யணும், தீர்வளிக்கணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேளுங்க. மன்றாடி எல்லாம் கேட்கின்ற துவாவை அல்லாஹ் கபூல் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆஃபியத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார். ஜன்னத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார். நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். ஆனா நீங்க கேட்கறீங்களான்னு தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எவர்கள் அல்லாஹ்வை கேட்காமல் புறக்கணிக்கிறார்களோ, அல்லாஹ் அவன் படைச்சிட்டு அவன் கொடுக்க போறான்ற மாதிரி எல்லாம் அலட்சியமா இருக்கக்கூடாது. மாறாக கேட்க வேண்டும் என்று சொல்றான். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி, அல்லாஹ்விடம் கேட்பதை, அல்லாஹ்விடம் வணங்குவதை விட்டும் எவர்கள் அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நான் இழிவுபடுத்தி நரகத்தில் தள்ளுவேன் எச்சரிக்கிறான். கேட்பவர்களுக்குத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறேன்றான். துவா கேட்பவர்களுக்குத்தான் சொர்க்கத்தை கொடுக்கிறேன்றான். துவா கேட்காமல் அல்லாஹ்வுடைய இபாதத்து செய்யாமல் புறக்கணித்தவர்களாக தான் தொண்டித்தனமாக இருப்பவர்களை இழிவுபடுத்தி நரகத்துல தள்ளுவேன்னு சொல்றான். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்விடம் கேட்டு பெறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் ஒருவன் மீதே நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்திருக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அத்தகைய தௌஃபீகை அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.